என்னைக்காவது ஒரு பாண்ட் வந்து உங்களோட ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆஃபர் பண்ணுறதை பார்த்து டெம்ப்ட் ஆகியிருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன். ஏன்னா இட்ஸ் ஈஸி டு திங்க் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்தால் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க்குமே இருக்கும். இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மட்டுமே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சில ஆப்ஷன்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எஃப்டியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸாக கொடுக்கணும், அதே நேரத்தில் ஆல் இன் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் பாண்ட்ஸ் இந்தியான்ற மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிட்ச் பண்ணுறாங்க. லைக் ஹை ஈல்ட் பாண்ட்ஸ், அதே நேரத்தில் ஈஸி ஆக்சஸ் அண்ட் ஒரு ஸ்மூத் இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க சொல்கிற மாதிரி நிஜமாலே இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயமா இது? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேவ், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்குமே வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாண்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பாண்டுன்றது ஒரு பாரோவருக்கு நம்ம கொடுக்குற சிம்பிளி ஒரு லோனுன்னே சொல்லலாம். இது ஒரு கவர்மெண்ட்க்கு இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு இருக்கலாம், ஈவன் ஒரு பேங்க் கூட இருக்கலாம். அவங்க உங்கள் மணியை இன்ட்ரெஸ்டோட திருப்பி கொடுக்குறதா தே வில் ப்ராமிஸ். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஜம்ப் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே என் மணி எனக்கு திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட். ஆனால் இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது ஆஃபன். இன்னொன்று கார்பரேட் பாண்ட், இதால் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் அதோட ட்ரேட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க். இப்போ கிரெடிட் ரேட்டிங்ஸ், இப்போ நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, CRI, SIL, CARE இல்லைனா ICRA, இந்த மாதிரி ரேட் இஷ்யூவர்ஸ் வந்து AAA அதாவது சேஃபஸ்ட்லேருந்து டவுன் டு டிஃபால்ட்டட் வரைக்கும் வந்து ரேட் பண்ணுறாங்க. பட் உண்மை என்னன்னா ரேட்டிங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல், பட் அதனால வந்து புல்லட் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா லைக் ILNFS, DHFL, S Bank, AT1 பாண்ட்ஸ் இது எல்லாமே ரேட்டட் பாண்ட்ஸ் தான் பிஃபோர் திங்ஸ் வென்ட் சவுத். இன்னொரு கீ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா the type of bond. ஒரு சீனியர் செக்யூர்ட் பாண்ட் உங்களுக்கு கொலாட்ரல்ல சப்போஸ் இஷ்யூவர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைம் கொடுக்கும். ஆனால் அன்செக்யூர்ட் அண்ட் ஆர் அன்சபார்டினேட்டட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன் த பேமெண்ட் கியூ. பட் பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் மெச்சூரே ஆகாம கூட போகலாம். ஸோ என்னைக்காவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பாண்ட் லிஸ்ட் ஆகியிருந்தாலுமே சேஃப்டி வந்து அந்த பாண்ட்ல தான் வந்து டிபெண்டா இருக்கு, அந்த வெப்சைட்ல இல்லை. ஸோ இன்னொன்று கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க் அண்ட் இன்னொரு டெம்ப்டேஷன் இருக்கு இந்த மாதிரி ஃபிளாஷி ஹை ஈல்ட் ஆஃபர்ஸ்னால. ஸோ இது இன்னும் ஹையர் ரிஸ்க்கை ஹைட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு எப்படி இந்த மாதிரி பாண்ட்ஸ் இந்தியான்ற மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த பிக்சருக்குள்ள ஃபிட் இன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ரிஸ்க் ரிமூவ் பண்ணி கொடுக்கல, அவங்க ஆக்சுவலி பாண்ட் பைங்க இன்னும் ஆக்சசபிளா தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரியல் சேஃப்டின்றது நீங்க எதை வாங்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு, எங்க வாங்குறீங்கன்றது பொறுத்து இல்லை. ஸோ அதை மைண்ட்ல வச்சு இன்னும் பாண்ட்ஸ் இந்தியா பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம ஒரு க்ளோசர் லுக் இந்த வீடியோல போகலாம். லைக் எப்படி அது ஒர்க் ஆகுது, என்ன டைப் ஆஃப் பாண்ட் லிஸ்ட் பண்றாங்க அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களை செக் பண்ணி நம்ம பாண்ட் வாங்கணும்ன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். பாண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட் ரன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஒரு பேசிக்லி ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்னே சொல்லலாம். இது பார்க்க வேணா ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பாக ஃபீல் பண்ணலாம், பட் இதோட ரியாலிட்டி செக்கு வருவோம். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனால ஜீரோ ரிஸ்க் இருக்கா, இதோட ரெகுலேட்டரி ஓவர் சைட் நம்மளுக்கு சேஃப்டி கேரண்டி ஈக்குவலாக இருக்குமா, இன்னொன்று இதோட ஃபில்டர்ஸ் மட்டும் ரிலே பண்ணி நம்மளால பாண்ட்ஸ் சூஸ் பண்ண முடியுமா. ஏன்னா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஃப்ராட் ரெடியூஸ் பண்ண வேணா ஹெல்ப் பண்ணலாம், பட் அந்த டிஃபால்ட்கான சான்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ டியூ டிலிஜென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஸ்டில் ஆர்ஸ். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் லைக் இது மூலியமா நீ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கூப்பன் ரேட், டென்யூர், கிரெடிட் ரேட்டிங் அண்ட் ஃபேஸ் வேல்யூல வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ உங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் பாண்ட் IPOs. இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் ஆன் கரண்ட் அண்ட் அப்கமிங் இஷ்யூஸ் ஃப்ரம் இஷ்யூவர் நேம் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கும். நம்பர் 3 GSEC strips. இதுல ஜீரோ கூப்பன் வெர்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டுமே வந்து செப்பரேட்டா ட்ரேட் பண்ற மாதிரி. அண்ட் நம்பர் 4 54 EC பாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை சேவ் பண்றதுக்கு இது. இன்னொன்று 5th கார்பரேட் FDs ஃப்ரம் நேம்ஸ் லைக் LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், கொட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் HDFC பேங்க். ஸோ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு வைட் மெனு, பட் ரியல் கொஸ்டின் என்னன்னா உங்க ஃபினான்ஷியல் பிளான்ல இதுல எது ஃபிட் ஆகுது எது ஃபிட் ஆகலன்றது தான்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி ஆர் செமி ஆனுவலி கூட பே பண்ணுவாங்க. ஸோ இது ஃப்ளெக்சிபிள் தான். பட் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ஆர் யூ ஜஸ்ட் லெட் இட் சிட்? ஏன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா காம்பவுண்டிங் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இஷ்யூவரோட கேஷ் ஃப்ளோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் எடுத்துருச்சு. லைக் சப்போஸ் கரெக்டாக இல்லை, ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா பேமெண்ட்ஸ் டிலே ஆகலாம், இல்லை என்டையர்லி ஸ்கிப்பும் ஆகலாம். அண்ட் இதோட மினிமம் டிக்கெட் சைஸ் ஆஃப் ஜஸ்ட் 10,000 rupees இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் ஓப்பன் டு ஆல்மோஸ்ட் எனிஒன். ஆனால் ஆக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால சூட்டபிலிட்டியும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் இந்த மணி உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா ஏதாவது இன்னொரு லிக்விடான இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வில் பி பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பிளான்டு பார்ட்டாக இருந்தால் தான் இட் வில் ஒர்க் பெஸ்ட். ஏன்னா ஒரு ரேண்டம் ஆட் ஆனை விட இந்த மாதிரி தான் இட் வில் ஒர்க் பெஸ்ட். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா குவிக் KYC ப்ராசஸ் இருக்கு அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 7 minute இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராமிஸ்னே கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலி ஃப்ரிக்ஷன்லெஸ் இருக்கிற மாதிரி. பட் கொஸ்டின் என்னன்னா, இந்த கன்வீனியன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மாற்றிடுது இல்லையா, அந்த ஹோம் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணுற மாதிரி. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ட் ஆகணும் அப்படின்னு தான் மைண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வச்சு மட்டும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது இல்லையா, இவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரூலி ரைட்டா இல்லையா அப்படின்னு. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸை விட மற்ற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பாண்ட்ஸில் ஹையர் ரிஸ்க் எடுக்கவும் வில்லிங்காக இருக்கணும் ஃபார் சர்ச் ஆஃப் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு அக்ரெசிவான சேவர் அண்ட் அபோவ் ஆவரேஜ் ஃபிக்ஸட் இன்கம் ரிட்டர்ன்ஸ்க்காக நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்கன்னா திஸ் குட் பி சூட்டபிள். இல்லை ஒரு ஹை ரிஸ்க் டெப்ட் காம்பனண்ட்டை டைவர்சிஃபிகேஷனுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் குட் பி சூட்டபிள். இல்லை உங்களுடைய ப்ரைமரி கோல்ஸ் எல்லாமே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட் குட் பி சூட்டபிள். பட் நீங்கள் அந்த இன்வெஸ்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களே நீங்களே கேட்டுக்கோங்க, சப்போஸ் அந்த டிஃபால்ட் அந்த மாதிரி ஆகுது, அப்படி ஒரு ரிஸ்க் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அண்ட் லோ லிக்விடிட்டி இருந்துமே மெச்சூரிட்டி வரைக்கும் என்னால் இதில் இன்வெஸ்டடாக இருக்க முடியுமா? சப்போஸ் இந்த பிளாட்ஃபார்ம் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பேக்கப் பிளான் என்ன? அண்ட் இதில் என்னோட ஃபினான்ஷியல் பிளான் ஃபிட் இன் ஆகுதுன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை ஜஸ்ட் ஈல்க்காக நான் சேஸ் பண்ணுறேன்னா? ஸோ ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, இதில் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி கார்பஸ் பில்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே செக்யூர் பண்ணிவிட்டு அலோகேட் பண்ணுங்கள். அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஹிடன் காஸ்ட்டோட வரும். அண்ட் பாண்ட்ஸில் டாக்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ பாண்ட்ஸ்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது உங்கள் ஸ்லாப் ரேட்க்கு பொறுத்து டேக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேபிட்டல் கெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பாண்ட் வந்து லிஸ்டடா அன்லிஸ்டடா இல்லை ஷார்ட் டேர்ம்க்கா லாங் டேர்ம்க்கா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக டேக்ஸ் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 to 3% ஈல்க்காக நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், டாக்ஸஸ்க்கு அப்புறமா இதில் வர ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லவ் சேயிங் பெட்டர் தென் FD, சேஃபர் தென் ஈக்விட்டி. பட் ரியாலிட்டி என்னன்னா, ஆமாம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வாலடைல் தான், பட் அவங்க ரேர்லி டிஃபால்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ஸ் ஓவர் டைம் ரிகவர் ஆகிடும். ஆனால் பாண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் லாஸ் டெலிவர் பண்ண பொட்டன்ஷியல் அதிகம். ஏன்னா இதோட இஷ்யூவர் டிஃபால்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்ட் லாஸ் வரும். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் இருக்கும், லைக் DHFL, ILNFS, எஸ் பேங்க் 81 பாண்ட்ஸ், இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் crores. ஏன் சீனியர் செக்யூர் பாண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சப்போஸ் கொலாட்ரல் வேல்யூ ட்ராப் ஆகுது இல்லை ரிகவரி வருஷத்துக்கு வந்து வருஷக்கணக்கில் வந்து ட்ராக் ஆன் ஆகுதுன்னா பாண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி பாண்ட்ஸ் கூட ஃபெயில் ஆகலாம். அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி லார்ஜ் கேப் இல்லை ஹைப்ரிட் ஒன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் டைவர்சிஃபிகேஷன், லிக்விடிட்டி, செபி ரெகுலேட்டட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. லாங் ரன்ல இதோட ரெசிலியன்ஸ் அதிகம். அண்ட் இன்னொன்று, ஏப்ரல் 2020 ஞாபகம் இருக்கா, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் 6 டெஃப் ஃபண்ட்ஸை ஓவர் நைட் ஷட் டவுன் பண்ணாங்க, ஃப்ரீசிங் 25,000 crores. அண்ட் இது எல்லாமே ஃபெயிலிங் ஃபண்ட்ஸ் கூட கிடையாது, இதுக்கு ஆக்சுவலி கிரேட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆகும்போது இல்லிக்விட் டெப்ட் ஹோல்டிங்ஸால செல் பண்ண முடியாததுனால அவங்க அந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் AMC, அதுவும் செபி ஓவர் சைட் இருக்கிற AMCக்கே இது நடக்கும் அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க, இந்த பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க டைரக்ட்லி லெஸர் நோன் கம்பெனிஸ்க்கு லெண்ட் பண்றீங்க. அப்போ அதோட ரிஸ்க் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரூ கேப் ஃபினான்ஸ் ஞாபகம் இருக்கா, அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் தே ப்ராமிஸ்ட் ஓவர் 13% ரிட்டர்ன்ஸ் பேக்ட் பை ஸ்மால்
ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் கோல்ட் லோன்ஸ். கேட்கவே irresistible-ஆக இருக்குல்ல. பட் டிஃபால்ட்ஸ் அதிகமாகும் போது, கிரெடிட் ரேட்டிங்ஸ் ட்ராப் ஆகும்போது அண்ட் லிக்விடிட்டி ட்ரைட் அப் ஆகும்போது தான் அந்த இல்யூஷனே ஷேட்டர் ஆச்சு. ஏன்னா பை ஜூலை 2025 ட்ரூ கேப் டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க் தான் கிடைச்சது. கிரெடிட் ரிஸ்க் ஒரு எர்த்குவேக் மாதிரி அன்பிரிடிக்டபிள் ஆனால் டெவாஸ்டேட்டிங்காக இருக்கும். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குறது முதல்ல அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இது ஒரு கிரைசிஸை சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு தான். ஸோ ஆஃபன் ஒரு வெல் டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணுற ஒரு போர்ட்ஃபோலியோன்றது இந்த மாதிரி ஷாக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபார் பெட்டர் எக்யூப்டாக இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றது சிம்பிளி அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு காம்ப்ளைண்ட் இன்டர்மீடியரி மட்டுமே தவிர இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு ஆகிடாது. ஆக்சுவல் ரிஸ்க் இப்போவுமே அந்த பாண்டோட இஷ்யூர்கிட்ட தான் இருக்குது, நாட் த பிளாட்ஃபார்ம் செல்லிங் இட். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்க வேணால் மாடர்னாக இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டி என்னன்னா உங்கள் மணி வந்து நீங்கள் எந்த கம்பெனி உங்ககிட்ட பாரோ பண்ணுதோ அதோட கிரெடிட் வர்த்தினஸோட இட்ஸ் ஸ்டில் டைடு. அண்ட் இன்னும் நிறைய மென்ஷன் பண்ணாத பெரிய ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் ரிஸ்க். இந்த மாதிரி நிறைய ஹை ஈல்ட் பாண்ட்ஸ் அதுவும் ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லோவர் ரேட்டட் பாண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ப்ராமிஸ்டாக ஹையர் ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஹையராக இருக்கும் ஃபார் த ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் ஆர் டிலேட் பேமெண்ட்ஸ். ஸோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற அளவுக்கு ஆக்சுவலி நீங்கள் கம்பன்சேட்டடாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடையாது. நம்பர் 2 லிக்விடிட்டி ரிஸ்க். இதோட பாண்ட்ஸ் எல்லாமே இல்லிக்விடாக இருக்குது அப்படின்னா, மீனிங் உங்களுக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இதை செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பையர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபண்ட்ஸே வந்து லிக்விடிட்டி ஹேண்டில் பண்ணிடும். அண்ட் தேர்ட், மிஸ்லீடிங் ஈல் ஃபோக்கஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஜென்ரலாக எதை ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்கன்னா அதோட ஜஸ்ட் அந்த அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான். பட் ஈக்குவலி அந்த பாசிபிலிட்டி ஆஃப் லாஸை ஹைலைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டேக்அவே உங்களுக்கு செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால கேரண்டீட் சேஃப்டி கிடையாது. பாண்ட்ஸ் இந்தியா மாதிரி நிறைய மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர்ட் as an intermediary, not as a guarantor of your risk-free returns. So default வந்து real rare கிடையாது. Just DHFL, ILNFS, S-Bank 81 bonds, SREI Infra or Reliance Home Finance பாருங்க. அதுலலாம் இன்வெஸ்டர்ஸ் ஈல் சேஸ் பண்ணி நான் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஹெவி லாஸஸ் தான் ஆக்சுவலி வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லிக்கான யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால உங்கள் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகலை. ஸோ ஆல்வேஸ் ரீட் த ஃபைன் பிரிண்ட் அண்ட் இஷ்யூவரோட ஃபினான்ஷியல் ஹெல்த்குள்ள டிகின் பண்ணுங்க பிஃபோர் இன்வெஸ்டிங். ஸோ சேஃப்டி தான் உங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்னா RBI ரீட்டைல் டைரக்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அதுவும் சொவரைன் பேங்கிங் அண்ட் 0 பிளாட்ஃபார்ம் ஃபீஸோட ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மச் சேஃபர் பெட். அண்ட் லிக்விடிட்டி இஸ் அ பிக் டீல். ஏன்னா நிறைய பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோ வால்யூமில் ட்ரேட் ஆகிறதுனால மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிறது இஸ் அ வெரி டிஃபிகல்ட், இல்லைனா காஸ்ட்லினே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி டைவர்சிஃபை. கான்சென்ட்ரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு டைவர்சிஃபைட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட்டை ஒரு கம்பெனி பாண்ட்குள்ளே லாக்இன் பண்ணுறதை விட மச் சேஃபர். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டெப்ட் போர்ட்ஃபோலியோ இன்டெலிஜென்ட்லி ஸ்ட்ரக்சர் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய பொட்டன்ஷியல் ரிட்டர்னை ரியல் வேர்ல்ட் சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ஆக்சுவல் லைஃப் கோல்ஸோட பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த மாதிரி ஃபியூ எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்க்காக ரிஸ்க் பண்ணாதீங்க. உங்கள் மணியை லாக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டுக்கங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட அப்படின்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த மாதிரி அன்பயாஸ்ட் இன்வெஸ்டிங் இன்சைட்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.